ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். முருகன் அருளால. அதே மாரி இந்த வந்து நம்ப லாஸ்ட் வந்து ஆ மாலை போட்டிருக்கவங்க வந்து என்னென்ன செய்யணும், விதிமுறைகள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்த்திருப்போம். இதுல வந்து மாலை போடாம நான் செஞ்சுட்டுருக்கேன். அது மாரி தான் இதுவும் வந்து நான் என்னென்ன செஞ்சுட்டுருக்கேன், இந்த 48 நாட்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த விளாக்ல நம்ம பார்த்துட்டுருக்கோங்க. இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசா பார்க்குற சப்ஸ்கிரைபரா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை கண்டினியூவா பாருங்க. இந்த விளாக் வந்து நான் வெட்னஸ்டே அன்னைக்கு தான் எடுத்திருந்தேன். நைட்டு ஃபுல்லாவுமே வந்து கிச்சன் கிளீனிங் பண்ணிட்டு ஃபுல்லா டீப் கிளீனிங்கா வந்து பண்ணியிருந்தேங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து நல்லா டீப் கிளீனிங் பண்ணியிருந்தேன். ஸ்டவ்வு, அந்த கிச்சன் ஏரியா எல்லாமே. அதே மாரி அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராகவும் போயிருந்ததுங்க. ஏன்னா மறுநாள் வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்காக நம்ம வந்து எல்லாமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஒர்க்கும் வந்து நம்ம பிரித்து செய்யும்போது நம்மளுக்கும் அதிகமான வேலை செய்கிற பலுவும் இருக்காது. அதனால நம்ம வந்து பிரித்து வேலையை செய்யும்போது நம்மளுக்கும் நிறைய வேலை செஞ்ச மாதிரியும் வந்து பெருசா தெரியாதுங்க. அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். நீங்க யாராவது இந்த மாதிரி செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சுங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேகமா போனாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த மாதிரி நான் வந்து பசங்களுக்காக செய்கிற நைட்டே வந்து முன்னாடியே வந்து பாதாம் அதெல்லாம் வந்து ஊற வச்சிருவேன். அதை வந்து காலையில வந்து மறக்காம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கொடுத்துருவேங்க. இது வந்து நம்ம ரீசெண்டாக தான் வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து உடம்புன்றது வந்து எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே வீக்காக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக சேர்த்தாச்சு. யாஷிகாவும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. இது வந்து மறக்காம நைட்டு ஆனா வந்து நான் ஊற வச்சு கொடுத்துடுறது பசங்களுக்கு. நம்ம எவ்வளோ பூஜைகள் எவ்வளோ பிஸியா இருந்தாலுமே நம்ம குடும்பத்துக்காக செய்யற ஒரு சில விஷயங்களை வந்து இதுவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் செஞ்சிட்டு இருக்கேங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாளும் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா போச்சுங்க. இவ ஸ்கூலுக்கு போனதும் அடுத்தது வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு காலையிலே பூஜைக்காக நான் வந்து ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி வீடெல்லாம் பூஜை தொடச்சிட்டு அன்னைக்கு வந்து பூஜைக்காக நம்ம வந்து எப்பவும் போலவே 6 விளக்கேத்தி அந்த தட்டுல வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு, சஷ்டி கோலம் முதலே போட்டுட்டு அந்த 6 விளக்கும் ஏத்தி நம்ம வந்து வழிபாடு செய்வோங்க. நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையிலே வந்து தலை குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம டெய்லியுமே வீடு துடைக்க மாட்டோம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவேன், பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க மட்டும் லைட்டா தண்ணியோ, பன்னீரோ தெளிச்சுட்டு அந்த இடம் மட்டும் தொடச்சிட்டு, இந்த தாம்பூல தட்டை வந்து நல்லா சபீனா போட்டு அந்த மாரி டெய்லியுமே கழுவுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்குங்களை வந்து அது சஷ்டி கோலம் போட்டு, பூ அது மாரி வச்சுட்டு நம்ம இந்த விளக்குங்கள்லாம் ஏத்துவோம். அந்த மாதிரி தான் நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே அதுலயே வந்து நம்ம விளக்கேத்தி வழிபட வேண்டியது. ஆனா காலையிலும் சாயந்தரமும் வந்து கந்த சஷ்டி மறக்காம வந்து செஞ்சிருவாங்க. கோயிலுக்கு போனா மட்டும் வந்து நம்ம வீட்டுல கந்த சஷ்டி படிக்க மாட்டோமே தவிர அங்க கோயில்ல வந்து கண்டிப்பா படிப்போம். முருகர் கோயிலுக்கு போறதா இருந்தா முருகர் கோயிலுக்கு போனா நம்ம கந்த சஷ்டி கண்டிப்பா படிப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராகவும் போச்சு. அன்னைக்கு அது இல்லாம வந்து நான் என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து நம்ம டெய்லியுமே தலை குளிப்பேன். தலை குளிச்சுட்டு அதாவது நைட்டி அந்த மாதிரி எதுவுமே போடாம இந்த மாதிரி சுடிதாரு அந்த மாதிரி போட்டுட்டு சாரி அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பூஜை எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு இப்போ இது இருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். அதுல வந்து அந்த கருத்து ஏன் நான் வந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நைட்டில தான் முக்கால்வாசி எல்லா வேலையுமே செய்கிறோம். அதனால வந்து அது அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லைன்றதுக்காக மட்டும் இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் நைட்டியை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுடி அந்த மாதிரி போட்டுட்டு தான் இதை வந்து நான் பண்ற பூஜை.
மத்தபடி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம நைட்டி அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து என்னோட பர்சனலான ஒரு விஷயம். அததான் நான் வந்து இதுல சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அததான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க. அப்படி இல்ல கருத்து வேற ஏதாவது உங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சுன்னா நீங்க அது நான் வந்து இப்படிதான் செய்யறேங்க. இந்த பூஜை எல்லாம் வந்து அதனாலதான் நான் வந்து இது ஸ்பெஷலா உங்களுக்கு சொன்னேன். நீங்க உங்களுடைய கருத்து எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்க வந்து செய்யலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. எனக்கு பர்சனலா நான் வந்து இதை வந்து இப்படிதான் செய்யணும்ன்றதுனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வந்து நான் எப்படியெல்லாம் செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே தலைக்கு டெய்லியுமே குளிக்கணுங்க. இந்த 48 நாளுமே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்படிதான் செய்யறது. அந்த இடம் மட்டும் நம்ம பன்னீர் தெளிச்சோ தண்ணி தெளிச்சோ தொடச்சிட்டு நம்ம வந்து அந்த சஷ்டி கோலம் போட்டு விளக்கேத்திட்டு டெய்லியுமே ஒரு நைவேத்தியம் எப்பவுமே வந்து பேரிச்சம்பழமும் கற்கண்டும் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா எதுவுமே இல்லாத நேரத்துல பால் காசிட்டு நம்ம வச்சு அதுல கற்கண்டு போட்டு வைக்கலாம். டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வைக்கலாம். நான் அப்படிதான் வச்சுட்டு வரேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா அந்த பேரிச்சம்பழம் ஒரு நாள், கற்கண்டு ஒரு நாள், பழம் இருந்தா பழம் ஒரு நாள், அந்த மாதிரி வந்து நம்ம வைக்கலாங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் டெய்லியுமே ஒரு நைவேத்தியமும் வச்சுட்டு வந்து வழிபடுறேன். காலையில வந்து நம்ம வைப்போம் நைவேத்தியம். அதே மாதிரி ஊதுவத்தி அந்த மாதிரி ஏற்றுவோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த தசங்க பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம கோன் மாதிரி செஞ்சு நம்ம வந்து டெய்லியுமே ஏற்றிட்டு வருவோம். அதாவது இந்த 48 நாளும் வந்து நம்ம வீடுமே வந்து ஒரு கோவில் மாதிரி வந்து நம்ம அந்த வழிபாடு செய்கிறது பலன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்லேயுமே யாருக்குமே வந்து உடல்நிலை குறைவோ எந்த ஒரு அசம்பாவிதமோ வராம கண்டிப்பா அந்த முருகர் பார்த்துக்கிறாரு. அதை வந்து நான் ரியலாவே வந்து நான் வந்து அதை புரிஞ்சிருக்கேங்க. ஏன்னா அதனாலதான் சொல்றேன். எனக்குமே வந்து நான் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறதால எனக்கு உடம்பு உபாதைகள் வந்தாலுமே அதை பார்த்தீங்கன்னா வந்து அது வராம பெரிய எஃபெக்ட் ஆகாம அது வந்து கடந்து போயிடுது. அதெல்லாம் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையால மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒரு வழிபாடு ஒரு மண்டலம் 48 நாட்கள் செய்யும்போது நம்ம வீடும் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த இடமா இருக்குது அப்படின்னு நான் வந்து மனப்பூர்வமா நம்புறேங்க. எந்த ஒரு பூஜையுமோ எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அந்த பூஜை வந்து முழு திருப்தியாகவும் நம்மளுக்கும் இருக்கும், முழு பலனையும் கொடுக்கும்ன்றத நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா இந்த பூஜையில வந்து செஞ்சுட்டு வரேன். நான் செய்யறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாங்க செய்யறேன். இது வந்து வழியா நாம செய்யறதும் கிடையாது. எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். எங்கள் மாமியாருக்கெல்லாம் வந்து இது தெரியாது. எனக்கு இது செய்யணும்னு தோன்றதால இதை நான் செஞ்சேன். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இது புதுசாக தெரியும். பார்க்காதவங்க நம்ம பழைய சேனல்லாம் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் சொல்கிறது. நான் எப்படியெல்லாம் இதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்றதையும் அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் வந்து மறக்காமல் இந்த கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். நீங்களும் வந்து இது ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தாங்க இந்த புக்கு, கந்த சஷ்டி புக்கு. அதனால அந்த புக்கு வாங்கி எல்லாருமே படிக்கலாங்க. இந்த புக்கு கண்டிப்பா வாங்கி நீங்களும் படிங்க. ஒரு பூஜையும் முடிஞ்ச உடனே வந்து கற்பூர ஆரத்தி அதெல்லாம் காட்டுவோங்க. அது மாதிரி அது ஒரு நாளும் ஒரு பூஜையும் நிறைவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த 48 நாட்களும் வந்து நம்ம வீட்டில் ஒட்டடெல்லாம் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வீடு வந்து துடைக்கவும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டைம் அந்த மாதிரி தாங்க வீடு துடைச்சிருக்கேன். ஆனால் இந்த இடம் மட்டும் வந்து நான் டெய்லி அந்த இடம் மட்டும் துடைச்சிட்டு நான் அந்த வழிபாடெல்லாம் செய்வேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். காலையில நம்ம ஏற்ற உடனே வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வழிபாடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம நம்ம சேனல் நிறைய பேர் வந்து இதை
இந்த பூஜைலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு செய்யாமலாம் இருக்கீங்க. இல்லைங்க, இந்த பூஜைங்கள்லாம் வந்து நம்மளுமே வந்து எல்லாருமே செய்யலாம். அதுக்காக தான் நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே தவிர, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரிலாம் செய்யலான்னு சொல்லுவாங்களே தவிர, யாருமே செஞ்சு காட்டினது கிடையாது. ஆனால் நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு தாங்க பார்த்துட்டு வரேன். ஒரு வழிபாடையுமே நானும் முதல் முறையாக தான் இருக்கேன். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான விஷயந்தாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே செய்யணுன்றதுக்காக நான் ஒரு மாதிரியாக இருந்து தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷிகா vlog.